Hi everyone, welcome to our channel. Let's learn daily. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமுக்குரிய ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸில் இருக்க கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன போர்ஷன் பார்க்கலாம் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்குரிய கொஸ்டின்ஸையும் திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ இது 12th ஸ்டாண்டர்டுக்குரிய வீடியோ. 12th ஸ்டாண்டர்டுக்கு நேற்று ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஷார்ட் ஆன்சர்ஸை புக் இன் அண்ட் புக் பேக் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதை ஃபுல்லாக திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு இன்றைக்குரிய போர்ஷனுக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி என்ன பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஓமிக் அண்ட் நான் ஓமிக் மெட்டீரியல், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் அண்ட் வோல்டேஜ் ரூல், சீபெக் எஃபெக்ட், சீபெக் எஃபெக்டோட அப்ளிகேஷன், தாம்சன் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், சரியா? நெக்ஸ்ட்டு போலரைசேஷன்னா என்ன, நெக்ஸ்ட்டு இது அந்த ஃபஸ்ட் லெசனுக்குரியது மாற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கரண்ட் டென்சிட்டி, மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அண்ட் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. இது ரெண்டுக்கும் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஷார்ட்டாக 2 மார்க்ஸ் எழுதுவீங்களா, அந்த மாதிரி அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் அது மட்டும் எழுதுறது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டிவிட்டினா என்ன, எலக்ட்ரிக் பவர்னா என்ன, நெக்ஸ்ட்டு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா என்ன. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது. ஸோ ஆல்ரெடி நேற்று கொடுத்த ஃபஸ்ட் லெசனுக்குரிய ஷார்ட் ஆன்சர்ஸ் ப்ளஸ் இன்னைக்குரிய செகண்ட் லெசனுக்குரிய ஷார்ட் ஆன்சர்ஸ் கவர் பண்ணிடுங்க. நமக்கு மினிமம் 50 டேஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ உங்களுடைய ரிவிஷன் ஷெட்யூல் ஒரு சைடு போய்கிட்டே இருந்தாலும் உங்கள் ஸ்கூலில் என்ன கொடுக்குறாங்களோ அது கூட சேர்த்து இது எக்ஸ்ட்ராவாக படிச்சிங்கன்னா தான் உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல பலனை கொடுக்கும், சரியா? ஸோ இன்றைக்குரிய போர்ஷன் கவர் பண்ணிடுங்க. நேற்றுக்குரிய போர்ஷன் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த போர்ஷனுக்குரிய கொஸ்டின்ஸை கவர் பண்ணிட்டு இந்த கொஸ்டினையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ அன்னன்னைக்கு கொடுக்குறத கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு கொடுக்குற போர்ஷனை இன்றைக்கி படிச்சிடுங்க. நேற்று கொடுத்ததை படிக்கலை அப்படின்னா இன்றைக்கி சேர்த்து படிச்சிடுங்க. மறக்காமல் எல்லா கொஷின்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்ன கொஷின் படிச்சிங்கன்னு லாஸ்ட் டைம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ தனியாக ஒரு நோட் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேவா? இன்றைக்குரிய போர்ஷன்ஸ் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் வீடியோஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.